ஹாய் காய்ஸ், வண்டியில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த ஹேண்டில் பார் ரைசர் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் பார் வந்து இங்கே சீட் ஆகிருக்கும். இதோ இருக்குது பாருங்கள். இதில் தான் ஹேண்டில் பார் சீட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஹேண்டில் பார் ரைசர் போட்டதுனால ஒரு 2 இன்ச்சு மேலே வந்திருக்கு. இந்த 2 இன்ச்சு மேலே வந்ததுனால ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம யூனிகான் எப்படி ஓட்டுறோமோ அந்த கம்ஃபர்ட் இப்போ இதில் கிடைக்குது. எஃப்ஜி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், லாங் ரைட் போகும்போது பேக் பென்னு நீ எல்லாமே வரும் இதில். இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது தெரிஞ்சிக்காது. 100 கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது பேக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும். இது இப்போ நீங்கள் போட்டுட்டு இதை ஓட்டும் போது இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகும்போது சுத்தமாக அந்த பேக் பெயினே தெரியலங்க. யூனிகான் ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த கம்ஃபர்ட் இப்போ இது போட்டோன்னா கிடைக்குது, நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்போது இந்த ஹேண்டில் பார் சீட்டிங் தான் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு வரும்போது இது போடாமல் ஹேண்டில் பார் இங்கே சீட்டாக இருக்கும்போது நல்லாவே தெரியும், ஷோல்டர் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். இப்போ இது ஓட்டும்போது சுத்தமாக அந்த பெயினே இல்லைங்க, ஃப்ரீயாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பார் இங்கே தெரியுதுங்களா? இங்கே இந்த ரைசர் சீட்டாக இருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல தான் ஹேண்டில் பார் ஃபஸ்ட்டு சீட் ஆகிருக்கும். இப்போ இது போட்டதுனால 2 இன்ச்சு மேலே வந்துருச்சு. கம்ஃபர்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்கண்ணா, ஒர்த்து. இதோட காஸ்ட்டு வந்து 1050 வந்தது. ஃபிக்ஸிங் லேபருக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணார். ஆனால் ஒரு மணி நேரம் இழுத்துச்சிங்க அந்த வேலை. ஏன்னா கேபிள், இந்த ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கம்பெனி ஃபிட்டட் வந்து அந்த கேபிளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கல்ல. ஹேண்டில் பார் ரைசர் போட்டோன்னே கொஞ்சம் மேலே வந்துருச்சு. அதனால் கேபிள் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டோம். கிளச்சு ஓகேங்க. இந்த ஆக்சிலேட்டர் தான் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் போகும்போது உங்களுக்கு ஆக்சிலேட்டர் ஓவராக ஆர்பிஎம் வந்து 6000 7000லாம் போயிடுது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, டபுள் கேபிள் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. டபுள் கேபிள் போட்டால் என்ன மைனஸ்னால், டபுள் கேபிள் போடுறதுனால அப்பப்போ உங்களுக்கு கேபிள் போயிட்டே இருக்கும், சீக்கிரமாக மாற்றுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சரி, அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், சரி அப்போ கேபிள் வந்து வெளியே விட்டுட்டுமான்னு கேட்டார். சரி ஓகே, கம்ஃபர்ட் தானே நம்மளுக்கு வேணும், வேணாம். லுக்கு தான் வேணுன்றவங்களுக்கு டபுள் கேபிள் போட்டு 1 டம்மி பண்ணிவிடுங்க. 1 டம்மி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஆனால் டபுள் கேபிளில் அந்த ஃபால்ட் இருக்குது. டபுள் கேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒயர் வந்து போயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் ஒயர் வெளில விட்டுருந்தாலும் விட்டுடுங்க. ஆனால் உள்ளே விட்டால் அப்பப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் தானாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளில வரும், அவ்வளோதான். இப்போ இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. கிளச் கேபிள் ஓகேங்க. அது இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல ஒரு கனெக்டிங் இந்த பிளாஸ்டிக்கில் தான் வரும். அது இருந்ததுனால அது கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் ஆகலை. அதனால் அதை எடுத்துகிட்டு கேபிள் மட்டும் போட்டாச்சு. அது பழைய கேபிள் தான். அது மேலே ஒரு கவரிங் மாரி ஒன்று வரும். அந்த கவர்டு இல்லாதனால இப்போ கொஞ்சம் அப்பப்போ டஸ்ட் ஆகும். நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு லூப்ரிகேட் பண்ணோன்னா கிளச்சு ஸ்மூத்தாகவே இருக்குது. ஹேண்டில் பார் ரைசர் போட்டுட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணேன். எனக்கு பெயின் எதுவுமே தெரிஞ்சிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பார் இங்கே சீட்டாக இருக்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும், இந்த மணிக்கட்டெல்லாம் ரொம்ப வலிக்கும். இப்போலாம் அந்த பிரச்சனையே இல்லை, நல்லா ஜாலியாக இருக்குது. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் ட்ரைனில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது ப்ரைஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டிக்கும் சொல்லிடுறேன். 1550 வந்தது, 1050 ரூபா. ஃபிட்டிங்க்கு ஒரு 200 ரூபா, மொத்தம் டோட்டலாக 1250 ரூபா வந்ததுங்க. ஆனால் வர்த்துங்க. ஆன்லைனில் நீங்கள் ஒரு மாடல் போட்டு அதை போட்டுட்டு அவுத்துட்டு செட் ஆகலைன்னா அது நிறையா காசு வேஸ்ட் ஆகும். ஆன்லைனில் இருக்குது, 700 ரூபா சம்திங் ஏதோ இருந்துச்சு, 700 750 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது. பட் ஆனால் அது ஒரே கிளாம்ப் தான் வந்தது. இந்த இடத்துல சீட் ஆகும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல சீட் ஆகிற மாதிரி தான் வந்துச்சு. இது வந்து இந்த பார்ட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது வரதுனால 1 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே வருது, 2 இன்ச்சு வருது மொத்தம். ஆன்லைனில் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைனா அதை திரும்பி ரிமூவ் பண்ணி நீங்கள் அதை ரிட்டன் போட்டு ரொம்ப நாள் ஆகும், காசும் வேஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஜிபி ரோட்டில் இருக்குங்க, அது ஜிபி ரோட்டில் ஹர்தீப்னு சொல்லிட்டு சிங்கு கடை, அவங்கக்கிட்ட இல்லாத பார்ட்ஸே இல்லைங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னால் கூட ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவாரு. என்ன ஒரு 2 நாள் ஆகும். நம்மளுக்கு தேவைன்னா வெயிட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஆக்சுவலாக இதுக்காக நான் யூனிகான் மாற்றுற ரேஞ்சுக்கு போயிட்டேன். கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு புக் பண்ணுறதுக்கு போகிற அன்றைக்கி தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஒரு 1000 ருபீஸில் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஒரு 1,50,000 சம்திங் ஏதோ சேவ் ஆகுதில்ல. யூனிகான் எடுக்க வேண்டான்னு ஏன் நினச்சேன்னா, அது கொஞ்சம் இன்ஜின்
ப்ராப்ளம் வருதுங்க இப்போலாம். அதுதான் இஷ்யூ இப்போது. யூனிகார்ன் இப்போது அடைச்சி போகுதுன்றாங்க, ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுதுன்னு வேறு சொல்கிறாங்க. நான் ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே இந்த ஆப்ஷனுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு யூனிகார்ன் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கார்பரேட்டர் வெர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டரில் மைலேஜும் அவ்வளோ வரமாட்டேது. 55 கிளைம் பண்ணுறாங்க, பட் ஆனால் 50 தான் வருது. ஹைவேல போனீங்களாமே உங்களுக்கு 55 வரும். ஆனால் நம்ம எப்பயுமே ஹைவே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, சிட்டி தான் நம்மளோட ரைடு. அதனால சரி இது ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வேறு லெவல் கம்ஃபர்ட் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கும், ஆனால் கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏமாற்றமே இருக்காது, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும். பர்டிகுலராக இந்த மாடல் போடுங்க, நான் இந்த மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் வேறு மாடல் போட்டிங்கன்னா அதோடய கம்ஃபர்ட் எனக்கு போட்டு பார்த்தேன். நான் 2 மாடல் போட்டேன், ஆனால் எனக்கு அந்த கம்ஃபர்ட் வரல. இது போட்டது வேறு லெவலில் இருக்குங்க. இது போட்டு உக்காந்த உடனே அந்த எல்போ பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே தாங்க நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஓட்டும்போது ஃபுல் பெயினும் ஷோல்டருக்கு போயிடுது. நீங்கள் கை கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஓட்டும்போது அந்த பெயின் ஃபுல்லாக ஷோல்டருக்கு போகிறதே கிடையாது. இந்த மாடல் பிராண்டு நேம் வந்து மோட்டோ கிரிப்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஃபிட்டிங் பண்ணும்போது எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் பேட்டரி டவுனில் கேமரா ஓப்பன் ஆக மாட்டேது. 3% தான் இருந்தது, கேமரா ஓப்பனே ஆகலை. சரி நானும் அங்கே ட்ரை பண்ணேன், அங்கே போட்டு இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அதுதாங்க, சாரி. இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாடல் வேறு லெவல் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வேறு மாடல் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கினா கூட மெக்கானிக்கிட்ட போய் தயவு செஞ்சு பண்ணுங்கள். நம்ம ஃபிட் பண்ணலாம், பட் ஆனால் கேபிள்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. சேஃப்டி ஃபஸ்ட்டுங்க. கேபிள் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் திருப்பும்போது ரைஸ் ஆகிடுச்சுன்னா வண்டி இழுத்து விட்ரும். ஃபஸ்ட்டு நான் சாவி இது இப்படி போடுவேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு இமாலயன் பைக்கோட பொசிஷன் வருது. இது ஆனால் சாவி இதுக்குள்ளே விட்டு இது இப்படி வருது. டிஸ்பிளேலாம் எதுவும் மறைக்கலைங்க, கரெக்டாக தான் இருக்குது. நானும் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிட்டுங்களா, டிஸ்பிளேலாம் ஒன்றும் க்ளீனாக வியூ கிடைக்குது. நான் கூட கொஞ்சம் ரைஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்பீடை மட்டும் தெரியாமல் போயிடுமோ அப்படின்னு பார்த்தேன், அந்த இஷ்யூ இல்லை. இந்த போஸ்டர் காட்டுங்க, நம்மளுக்கு உட்காந்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. புல்லட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கமாண்டிங்க, அந்தமாரி இருக்குது. நம்ம அப்ரைட்டாக இருக்கும், ஹேண்டில் பாரும் கரெக்டாக போஸ்ட் ஆகிருக்கு. இது டைட் தாங்க மேட்ரு. இது அவர் ஒரு 4 வாட்டி டைட் பண்ணார், அப்பயும் டைட் ஆகிட்டே இருந்தது. ஃபுல் டைட் வச்ச அப்புறம் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஷேக் எதுவும் இல்லை. ஹேண்ட்பேர் நான் டிஸ்க்கு அடித்தும் பார்த்தேன், பிரேக் அடித்தும் பார்த்தேன் ஃபாஸ்ட்டாக, அப்போயும் ஹேண்டில் பார் ஷேக் எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போது ஜர்க் ஆச்சுன்னா முன்ன பின்ன நவரும். நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காரு. யூனிகார்ன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது வண்டியிலுமே இந்த ஹேண்டில் பார் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் கேப்பில் முன்ன பின்ன போயிட்டு வரும். அது ஓட்டும் போது உங்களுக்கு தெரியாது. நிற்க வச்சு நீங்கள் முன்னாடி பின்னாடி ஆட்டினீங்கன்னா ஹேண்டில் பார் ஃபுல்லாக நல்லா ஷேக் தெரியும். யூனிகார்ன் BS6 ஃப்ரெண்டு OBD2 வேறு ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்காரு. அவருமே ஒரு ஹைவேஸ்லலாம் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ளே போகும்போது அப்பப்போ ரன்னிங்கில் ஆஃப் ஆகிடுது. டக்குன்னு அது கீர் பார்த்திங்கன்னா FGயில் வர மாரி டக்லாம் கீழே மைனஸ் பண்ண முடியாது கீரை. நீங்கள் கிளச்சை விட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே டக் பண்ணிங்கன்னா ஸ்டக் ஆகிடும், போய் நடுவில் நின்றுடும். உங்களுக்கு கீழேயும் போகாது மேலேயும் போகாது. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா FGயில் அந்த கியர் பிரச்சனை சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் செயின்ஸ் பேக்கெட்டும் கிளச்சும் கரெக்டாக வச்சிங்கன்னா கீர் சும்மா பட்டர் ஸ்மூத் மாதிரி தெரியும். வண்டியில் ஒரு 4-5 ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அது எல்லாமே காமிக்கிறேன். இப்போ டைம் ஆகிடுச்சு, கிளம்பணும். அவ்வளோதாங்க. இந்த ரைசர் மட்டும் போட்டிருக்கேன். கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்குறதுக்கு 1000 ரூபா 1500 முடிச்சுட்டு போயிடலாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த ஹேண்டில் பார் ரைசர் மட்டும்தான். சீட் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுவும் பண்ணுறேன். ஏன்னா இது சீட் மாடிஃபிகேஷனாக ஃபோம் இல்லை, அது ஒரிஜினலாக வண்டியில் வர்றது பண்ணுது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது வேணும்னா உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த கேபிள் மட்டும் பார்த்துக்குங்க, அது மட்டும் கொஞ்சம் ஃபைனலாக நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் அது ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. இப்படி வாட்டர் வாஷ்லாம் பண்ணலைங்க, அப்படியே யூஸ் பண்ணுறது. சரி ஒரு இதில் பண்ணி விட்டாச்சு. நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாடல் மட்டும்? ஓகேங்க, பாய்ங்க. வேறு எதனா ரிவ்யூ வேணுங்கன்னா ஓனர்ஷிப் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் இன்னொரு நாள் ஒரு ரிவ்யூவாக போட்டு விடுறேன். தேங்க்யூ, பாய்.